we filed a bill. Thank you. கவி கணேசன், சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை ஒன்றை ஃபைல் பண்ணேன். அது இன்று வந்தது. இந்த பொதுநல வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், சமீப காலமாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தாவேகா கட்சியினரோட இன்டர்வென்ஷன்ஸ் இருந்துச்சு. அவங்களுடைய கட்சியை பற்றி, ஐடியாலஜியை பற்றி ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க மாணவர்களுக்கு. குறிப்பாக என்னுடைய மாநகராட்சியில் இருக்க ஆரம்ப பள்ளியிலேயே 22ஆம் ஜூன் மாதம் விஜயோட பிறந்த நாளுக்கு விஜய் படத்தை எடுத்துகிட்டு வந்து இவர் யார் என்று தெரியுமான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து விஜய்ன்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, விஜய் மாமான்னு சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு சொல்லிட்ட பிறகு தன்னுடைய வெறுங்கையில் கையை கழுவுனாங்களா இல்லையான்னு தெரியல, கேக் எடுத்து பிள்ளைங்க வாயில் விட்டுறாங்க. அங்கே இருக்கிற சேட்டைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிளாஸ் ஹவர்ஸில் உள்ளே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறானுங்க. இது மட்டும் இல்லை, ஜாலியான ஜிம்கானான்ற பாட்டையும் பாட வைக்கிறானுங்க. ஒரு கோரஸாக பாட வைக்கிறாங்க. பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க உள்ளே வந்த உடனே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அறிவித்த காலை உணவு திட்டம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிப்பாங்க. நீராறும் கடல் எடுத்த நிலமடந்தை கிளிலோகம் என்ற பாட்டை ஆரம்பித்து பள்ளி நிறைவடைகிற அந்த 5 மணிக்கு ஜனகணமன பாடி தான் செல்வாங்க. இன்றைக்கி ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் விஜய் நடித்த பாட்டெல்லாம் பாட வைக்கிறாங்க. அதுவும் இந்த ஜாலியான ஜிம்கான பாட்டை வந்து கோரஸாக பாட வச்ச வீடியோலாம் வைரலாக நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த பொதுநல வழக்கு நான் வந்து முறையிட்டேன். இதற்கு வந்து மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஜே ரவீந்திரன் அவர்கள் இன்று வாதிட்டார். ஃபஸ்ட் பெஞ்சில் வந்துச்சு. அந்த ஃபஸ்ட் பெஞ்சில் சீஃப் ரொம்ப அக்கறையோடு அதை கேட்டார். அவரோட சீனியரோட சப்மிஷன் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கிறதுன்றது வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம். டிவிகே கேடர்ஸு அவங்களோட ஐடியாலஜியை ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாங்கணும்னு கேட்டார். அண்ட் இதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு அலிகேஷன்ஸ் மேலெல்லாம் சொன்னார். பிறகு வந்து சீஃப் வந்து இல்லை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுவோம், ரிப்போர்ட்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்தாரு. இதுதான் இன்று உயர்நீதிமன்றத்தில் ஃபஸ்ட் பெஞ்சில் நடந்தது. குறிப்பாக நான் இந்த வழக்கு எடுக்கிறதுக்கான முதன்மையான காரணம் என்னென்னா, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் கூட 2 ஜூலையில் கீர்த்தனா ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் அந்த பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைகிட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கேட்குறாங்க, வாட் இஸ் ப்ரொஃபஷன் கேட்குறாங்க. அதை கேட்குற கேள்வியின் துணி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ட்ராகேட்டிங் மெத்தடாலஜின்னுவாங்க. அந்த இன்ட்ராகேட்டிங் மெத்தடாலஜி இருக்கக்கூடாது, ஒரு இன்ட்ராக்ஷன் மெத்தடாலஜியில் இருக்கணும், ஒரு குட் இன்டென்ஷனோடு இருக்கணும். இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கனாலே ஒரு பெரிய ஒரு மிட்டா மிராசார் மாதிரி பிள்ளையோட கனிவாக உடம்பு வணங்கி பிள்ளையை தொட்டு என்னப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்கணும். அந்த பாடி லாங்குவேஜ் கூட இல்லாமல் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி, ஒரு பெரிய ஆளுமைன்ற மாதிரி அந்த பிள்ளையை நடத்துகிற விதம். அப்போ கூட அங்கே இருக்க டீச்சரை என்கரேஜ் பண்ணுறாங்க. டக்குன்னு இன்ட்ரோட் பண்ணி இப்படி ஃபஸ்ட் பெஞ்சே இப்படி இருந்துச்சுன்னா பேக் பெஞ்ச்லாம் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, பல பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரிய தலைவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் பெரிய பேராசிரியர் பெருமக்களாகவும் இருக்கிறாங்கன்றது அந்த அம்மாவுக்கு தெரியல. நானும் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், நானும் 3 டிகிரி வாங்கியிருக்கேன். என் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி, முதல் வழக்கறிஞரும் நான் தான் கூட. அப்படி இருக்க இந்த பேக் பெஞ்சுன்றத கம்பேரிசன் எவ்வளோ மோசமான கம்பேரிசன் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்னவோ பிள்ளைய வந்து அவங்களுக்கு சரிசமமாக அந்த பிள்ளையை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானப்படுத்தின பிள்ளைய தமிழ்நாடு இருக்கிற அத்தனை பெற்றோர்களும் அந்த பிள்ளையோடைய அவமானத்தை பார்த்தாங்க. நானும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோராக இருந்து அந்த வழியை உள்ளபடி அனுபவித்ததன் நோக்கம்தான் இந்த பொதுநல வழக்கு. இது போன்ற ஒரு செயல்பாடுகள் அமைச்சர்களாகவே நடக்கிறதுன்றது ஒரு பெரிய மிகுந்த அவமானம், இந்த ஆட்சிக்கே அவமானம். விஜய் ஒரு வாய்மூடி மௌனியாக உங்கள் பத்திரிகையாளரும் ஊடகத்தை எந்த வகையிலையும் சந்திக்காமல் டெய்லி தினந்தோறும் பேப்பர் வாசிக்கிறாரான்னு தெரில, அன்றாடம் நிகழ்வுகள் நடக்கின்ற டிவி மீடியா பார்க்குறாரான்னு தெரில, எதை தான் பார்க்குறாரு தெரில. காலையில் வராரு, ஈவினிங் போகிறான்றாரு. உலகத்தில் நாட்டு நடப்பில் தெரிகிற விஷயம் ஒரு வழியில் தான் தெரியும், அது ஊடகத்தின் மூலமாக தான் தெரியும். அந்த ஊடக வெளிச்சத்துக்கே வராத ஒரு
தலைமை அமைச்சர் தான், தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சர் தான் இந்த விஜய். முன்னேறு எப்படி போகுமோ பின்னேறு அப்படி போகும்னு ஒரு சொல்லுவாங்க, ஒரு சொல்லாடல் உண்டு. முன்னேறு விஜய் எப்படி இருக்காரோ பின்னேறு ராஜ்மோகன் அப்படி தான் இருப்பார், கீர்த்தனாவும் அப்படி தான் இருப்பாங்க, இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனம் அவரும் அப்படி தான் இருப்பார். அன்றைக்கி விஜயோட பிறந்த நாளைக்கு பிள்ளைங்க அத்லெட்ஸ் ஓடிட்டு கால் அசர நீட்டுட்டு இருக்க பிள்ளைங்களை போயிட்டு முட்டி காலில் இருந்து அப்படியே பேரில் இதில் போய் காலை அமுத்துறாரு. அது எவ்வளோ பெரிய அநாகரிக செயல். அந்த பிள்ளை, அந்த பெண் பிள்ளையோட பெற்றோர்களும் அவங்க சொந்த பந்தங்களும் எங்களை போல இருக்கிற பார்வையாளர்களும் அது எப்படி ஒரு அசிங்கத்தை நடத்துகிறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு நட்டை உடைச்சி விட்றாரு. உன் பிள்ளைய யாருன்னா செஞ்சா நீ சும்மா இருப்பியா? உன் பிள்ளை சிறு பிள்ளை யாராவது தொட்டா சும்மா ஒரு ஆசிரியர் தொடுறதே அனுமதிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் நீ ஒரு அரசியல்வாதி, நீ ஒரு அமைச்சர், ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அமைச்சர், நீ இந்த மாதிரியான படுகேவலமான செயலை செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்கிற. இன்று ராஜ்மோகன் இது போல செயல்கள் நடக்காது அப்படின்னா நடந்த குற்ற செயலுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போற? இந்த அமைச்சரவை, இந்த தலைமை அமைச்சர் விஜய், இந்த 2 அமைச்சர்கள் செய்த பெருங்குற்றம் இது. அந்த பிள்ளையை இன்ட்ராகேட்டிங் மெத்தடில் பண்ணாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது நீங்கள் யார் உள்ளே போய் கேட்குறதுக்கு? நீ தொழில்துறை அமைச்சர். அமோனியா நடந்த இடத்துல என்னன்றது ஒரு ஆள் நீ வெள்ளை அறிக்கை கொடுக்கிறிய, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடு பார்க்கலாம். பள்ளி கல்விக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, உன் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற அது டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எப்படி இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்? ஸ்கூலில் போயிட்டு இப்படி இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்து இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா நீதிமன்றமே வழி, நீதிமன்றமே துணை அப்படின்ற நிலை எடுத்து தான் தலைவரின் ஒப்புதலுக்கு இணங்க, இளந்தலைவரின் ஒப்புதலுக்கு இணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, சட்டத்துறை சார்பாக இந்த வழக்கு சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோ அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த பில்லு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணோம். இதற்கு மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அண்ணன் ஜே ரவீந்திரன் அவர்கள் வாதிட்டார். உள்ளபடியே இந்த நீதிமன்றம் ஒரு சரியான நீதியை இதற்கு வழங்கும் என்ற நம்பிக்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி.